ஹாய், நம்ம இப்போது 6 பார்ட் இன்ஸ்கர்ட் எப்படி கட் பண்ணி தைக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஏற்கனவே கட் பண்ணதை பார்த்துருக்கோம். இப்போ தைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஹாய், இப்போ நம்ம வந்து இந்த பாவாடை, அதாவது 6 பார்ட் இன்ஸ்கர்ட் எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஏற்கனவே அளவு எப்படி கட் பண்ணோம், எப்படி மார்க் பண்ணோம் எல்லாமே சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ தைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு பேக்குன்னு சொல்லிட்டு நான் பார்ட்ஸ் வந்து பிரித்து வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ இது ஒரு பார்ட்டு தனித்தனியாக பிரித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி நான் பிரித்து வச்சுட்டு இப்போ இதை தைக்க போகிறேன். ஓகேவா? முதல்ல இந்த பார்ட்டு தான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நீங்கள் உங்களுக்கு தைக்கிறீங்க இல்லை உங்கள் கஸ்டமருக்கு தைச்சி கொடுக்குறீங்கன்னா இதில் 2 தையல் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? நான் சாம்பிள் தைக்கிறேன், அதனால தான் ஒரே ஒரு தையல் போட்டிருக்கேன். உங்கள் கஸ்டமருக்கு தைக்கிறீங்கன்னா இதுக்கு 2 தையல், உங்கள் கஸ்டமருக்கோ இல்லை உங்களுக்கோ யாருக்கு தைச்சி போடுறீங்களோ அவங்களுக்கு யூஸ் பண்ணுற துணினா வந்து 2 தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் தைச்சிக்கிறேன். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு தைக்கிறோம் அப்படின்னும் போது இங்கே ஸ்டார்டிங்கில் லாக் ஸ்டிச் போடணும், எண்டிங்லேயும் லாக் ஸ்டிச் போட்டு தான் முடிக்கணும். இல்லைனா அதை பாருங்கள் இந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டு வரும். சும்மா இப்படி பண்ணும்போது நம்ம ஃபினிஷ் பண்ணுறதுக்குள்ளே இப்படி பிரிச்சுக்கிட்டு வந்துடும். ஓகேவா? அதுதான் சொல்கிறேன். லாக் தையல் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணி லாக் தையல் போட்டு தான் முடிக்கணும். நெக்ஸ்ட் இது ஒரு சைடு நான் ஜாயின் பண்ணிட்டேன். மறுபடியும் 2 சைடு இன்னொரு சைடு ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இது 2 பார்ட்டாகவே வந்துடுச்சு. இது ரெண்டும் இப்படி ஒன்றாவே ஜாயின்ட்லேயே வந்துச்சு. நான் ஜாயின்ட்லேயே ஜாயின் பண்ணிடுறேன். அப்படி இல்லை கட் பண்ணி கூட நம்ம தைச்சிக்கலாம். ஓகேங்களா? நான் கட் பண்ணியே தைச்சிட்றேன். அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டில் லாக் ஸ்டிச், இப்படி லாக் ஸ்டிச் போடுங்க. ஃபினிஷிங் போடும்போதும் லாக் ஸ்டிச் போட்டு இது பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எண்டில் வரும்போது இங்கே லாக் ஸ்டிச் போடுங்க. ஓகேவா? இந்த மாதிரி லாக் ஸ்டிச் போட்டு தான் நம்ம ஃபினிஷ் பண்ணணும். ஓகேவா? ஸ்டார்டிங்லேயும் இந்த மாதிரி லாக் ஸ்டிச் போட்டு தான் நம்ம ஆரம்பிக்கணும். இப்போ வந்து ஃபுல்லாக தைச்சாச்சு. இப்போ இதையுமே நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? 2 இதுவாக தைச்சோம் இல்லையா, 2த்தையுமே நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து எல்லா பார்ட்டும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். சரிங்களா? ஒரு ஸ்கர்ட்டுக்கான எல்லா பார்ட்டும் இப்படி ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அடியில் பாட்டம் இருக்கு இல்லையா, இந்த பாட்டம் வந்து மடித்து தைச்சிக்க போகிறோம். இது வந்து சைடு, ஓகேங்களா, இடுப்பு சைடு. இது வந்து அடி பாட்டம். இப்போ இந்த அடி பாட்டம் வந்து நம்ம மடித்து தைச்சிக்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இது அம்பர்லா ஸ்கர்ட் மாதிரி நம்மளுக்கு இதுவாகும். அதனால் முதல்ல சிங்கிள் ஃபீட் மடித்து தைச்சிக்கோங்க. அப்புறம் இன்னொரு மடிப்பு தைச்சிக்கலாம். ஓகேங்களா? டபுளாகவும் தைக்கலாம், இருந்தாலும் கொஞ்சம் இதுவாக இருக்கும். நம்ம ஃபினிஷிங் அழகாக வரணுன்றதுக்காக தான் சிங்கிள் தைச்சிட்டு அப்புறம் இன்னொரு மடிப்பை தைக்க போகிறோம். இந்த எட்ஜஸ்லாம் வரும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப திருப்புறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுதான் 2 மடிப்புன்னும் போது சிங்கிள் மடிப்பு தைச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பு தைக்கும் போது ஈஸியாக இருக்கும்.
ஓகேங்களா. ஒரு மடிப்பு நான் தைச்சி முடிச்சிட்டேன். இப்போ இன்னொரு மடிப்பு. ஓகேங்களா. சப்போஸ் நீங்கள் ஃப்ரில் வைக்கிறீங்கன்னா ஃப்ரில்லு வச்சு அடிச்சுக்கோங்க. ஃப்ரில் ஒரு பக்கம் தைச்சிட்டு அதுக்கப்புறம் இதோட வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ஃப்ரில்லு வச்சு தைக்கல, மடிப்பு வச்சு தான் தைக்கிறேன். அதே மாதிரி இந்த நூலெல்லாம் நீட்டாக கட் பண்ணி விடுங்க. அப்போ தான் ஃபினிஷிங் அழகாக இருக்கும். ஓகேவா. இப்போ நான் வந்து இன்னொரு 2 மடிப்பு போட்டு தச்சு வச்சுட்டேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து இந்த இடுப்பு சைடு வந்து எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த கிளாத்தை வெட்டி வச்சுருக்கேன். ஓகேங்களா. இடுப்பு முதல்ல இது கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கிறேன். ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்ச் டேப் வச்சு அளந்துட்டு இடுப்பு அளந்துட்டு இதை செக் பண்ணாலும் சரி, இல்லை இந்த துணியை கட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்படி அளந்தாலும் சரி, உங்களுக்கு எப்படி வருமோ அப்படி பண்ணிக்கோங்க. நான் இப்போ துணியவே அளந்துக்கிறேன். ஓகேவா. எக்ஸஸாக தான் நம்ம கிளாத் இருக்குது. ஓகேவா. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து இங்கே மடித்து தைச்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து நீங்கள் மடித்து தைச்சிடுங்க. ஓகேவா. அதே இன்னொன்று என்னென்னா, இங்கே வந்து நம்ம கேப் விடணும். உங்கள் பாவாடை நீங்கள் அந்த கடையில் வாங்கியிருக்க அந்த பாவாடை யூஸ் பண்ணுற பாவாடை பாருங்கள். இங்கே ஒரு 6 இன்ச்சுக்கு, பெரியவங்களுக்கு வந்து ஒரு 6 இன்ச்சுக்கு இங்கே மடித்து தைச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. டபுள் ஃபோல்டு, இந்த எட்ஜில் டபுள் ஃபோல்டு பண்ணி மடித்து தைச்சிக்கோங்க. நான் எல்லா ஸ்கர்ட்லேயும் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா. இது மினியேச்சர்ன்றதுனால இதில் வந்து அளவு கிடையாது. நீங்கள் யாருக்குன்னா இன்ஸ்கர்ட் தைக்கிறீங்க, இல்லை உங்களுக்கே தைக்கிறீங்கன்னா கூட இங்கேருந்து இங்கே 6 இன்ச்சு எடுத்துக்கோங்க. நான் சும்மா அப்படி வைக்கிறேன். இங்கேருந்து நான் 3 இன்ச்சு வச்சுருக்கேன். ஓகேவா. நீங்கள் ஒருத்தவங்களுக்கு தைக்கிறீங்க, இன்ஸ்கர்ட் தைக்கிறீங்கன்னா 6 இன்ச்சு எடுத்துக்கோங்க. ஓகேவா. நான் 3 இன்ச்சு கேப் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இந்த சைடும் தைச்சிக்கணும். ஓகேவா. 2 சைடும் நம்ம தைக்கணும். சப்போஸ் இந்த மாதிரி கரை பக்கம் இருக்குதுன்னா 2 சைடும் விட்டுடலாம். ஓகேவா. இந்த மாதிரி தைக்கணும்னு அவசியம் இல்லை. கரை பக்கம் இல்லைன்னா நம்ம இப்படி ஃபோல்டு பண்ணி தைச்சி தான் ஆகணும். ஓகேங்களா. இந்த கரை தெரியுதா. இந்த மாதிரி கரை பக்கம் இருந்தால் நீங்கள் விட்டுடலாம். கரை இல்லைன்னா நம்ம இப்படி ஃபோல்டு பண்ணி தைச்சி தான் வைக்கணும். இல்லை நூல் பிரிச்சுக்கிட்டு வரும். ஓகேங்களா. அதே மாதிரி உங்கள் கஸ்டமருக்கோ இல்லை உங்களுக்கோ தைக்கும் போது எந்த ஒரு ட்ரெஸ்ஸுக்குமே டபுள் ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. இங்கே நான் நெக்ஸ்ட் இப்போ இது வந்து இந்த நூல் பிசுறு இதெல்லாம் வந்து கட் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம தைக்கிறது வந்து ஃபினிஷிங் அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஓகேவா. அது மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இங்கேயுமே வந்து, ஏன்னா இங்கே ஃபினிஷ் பண்ணும்போது இந்த எட்ஜஸ் வந்து இப்படி இருக்கக்கூடாது, அதனால் இப்படி பண்ணிக்கிறேன். இப்போ வந்து என்னென்னா, நம்ம இந்த பட்டியை வந்து 1 சைடு நம்ம மடித்து தைச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த எட்ஜஸ் வந்து மடித்து தைச்சிக்கணும். ஓகேங்களா. இங்கே கரை இருக்குதுன்னு அப்படியே விட்டுடலாம், இருந்தாலும் மடித்து தைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஓகேவா. அதனால் டபுள் ஃபோல்டு தான் பண்ணுறேன். டபுள் ஃபோல்டு பண்ணி மடித்து தைச்சிக்கிறேன். ஓகேங்களா. சேம் அதே சைடு இந்த துணி அளந்துட்டு கரெக்டாக அந்த சைடும் மடித்து தைச்சிக்கணும். நானாக தைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பாதியில் வந்த பிறகு நான் மடித்து தைச்சிக்கிறேன். இப்போ இந்த பட்டியை வந்து இதோட சேர்த்து தைச்சிக்கலாம். ஓகேவா. அதுக்கு முன்னாடி நான் 1 சைடு வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஃபோல்டு பண்ண சொன்னேன். ஓகேங்க. நான் 1/2 இன்ச்சுக்கு ஃபோல்டு பண்ணிக்கிறேன்.
அது அந்த ஸ்டார்டிங்கில் முடிச்சு தையல் போடணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தைச்சிக்கோங்க. அப்புறம் நீங்கள் சொல்லலைன்ற மாதிரி தைக்கக்கூடாதுல்ல, அதுக்கு தான் சொல்லிடுறேன். ஏன்னா இது நம்ம தைக்கிறது வந்து மினியேச்சர் தான், இருந்தாலும் அதை சொல்லிடுறது நல்லது. இந்த அளவு எக்ஸஸாகவே இருக்கு, நான் இருந்தாலும் தைச்சிக்கிறேன். ஓகேவா? இந்த பட்டி துணி அப்புறமா கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் இந்த த்ரெட்டெல்லாம் இருந்தால் இதை கட் பண்ணி போட்டுடணும். ஓகேவா? இப்போது இது தைக்கிறது வந்து நம்ம எப்படி தைக்கணும்னா, இந்த ஸ்கர்ட் வந்து கெட்ட பக்கம் இருக்கு இல்லையா, இந்த கெட்ட பக்கத்தில் இப்படி வச்சு தைச்சிக்கோங்க. ஓகேங்களா? கெட்ட பக்கத்தில் வச்சுட்டு இந்த ஸ்கர்ட்டுக்கு வந்து இந்த பட்டியை வந்து கெட்ட பக்கத்தில் வச்சு நல்ல பக்கம் இப்படி திருப்பி அடிச்சுக்கோங்க. ஓகேவா? நான் வைக்கிறது கெட்ட பக்கத்தில் இப்படி வைக்கிறேன். இது வந்து சொல்லிடுறேன் இருங்க. இப்போ நான் தைக்க போகிறது வந்து இது வந்து கெட்ட பக்கம், இது வந்து நல்ல பக்கம். ஓகேங்களா? இது நல்ல பக்கம், இது கெட்ட பக்கம். இப்போது இந்த நல்ல கெட்ட பக்கத்தையும் நல்ல பக்கத்தையும் ஒன்றா வச்சு நான் அப்படி தைக்கிறேன். பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த கெட்ட பக்கத்தையும் நல்ல பக்கத்தையும் பட்டியோட நல்ல பக்கம், இது கெட்ட பக்கம். ஓகேவா? தைச்சிக்கலாம். தைக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டில் எண்டிங் வந்து ஸ்டார்டிங் வந்து லாக் ஸ்டிச் போட்டுடணும். ஓகேவா? அதே மாதிரி நம்ம இங்கே மடித்து தைச்சது இந்த பக்கத்தில் இருக்குது. ஓகேங்களா? மடித்து தைக்காத பக்கத்தை தான் இங்கே வச்சு தைக்கணும். ஓகே, அதுவும் சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், மடித்து தைச்ச பக்கம் இங்கே உள்ளே இருக்குது, கீழே. மடித்து தைக்காத பக்கத்தை தான் இதோட ஜாயின் பண்ணுறோம். இப்போ இவ்வளோ தூரம் தைச்சிட்டேன்னு இவ்வளோ தைக்கணும். ஓகேங்களா? இந்த கேப்பில் நான் வெளியே எடுத்துடுறேன். ஓகேவா? எதுக்குன்னா, இப்போ நம்ம இவ்வளோ தூரம் தைக்க வேண்டிய பேலன்ஸ் இருக்கு இல்லையா? ஓகேவா? இப்போ நம்ம இங்கே ஆனால் மடித்து ஒரு ஃபோல்டிங் தைக்கணும். இப்போது இதுதான் நமக்கு தேவையான அளவு துணி. ஓகே, இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து ஃபோல்டு பண்ணி தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு எடுத்துக்கிறேன். ஓகேவா? 1/2 இன்ச்சு எடுத்துகிட்டு இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எண்டிங் வந்துடுச்சு, மடித்து தைக்கணும் இல்லையா, அதுக்காக. ஓகே, இப்போ இதை மடித்து தைச்சிட்டு அப்புறம் அது கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? கரெக்டாக அந்த ஃபோல்டிங்கில் தான் வச்சு தைச்சிருக்கேன். இதுக்குமே லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. எண்டிங்கும் லாக் த்ரெட் மாதிரி. இப்போ நான் இதை வந்து மடித்து தைச்சிக்கிறேன். அதே சேம் இங்கே வந்து லாக் ஸ்டிச் போட்டுக்கணும். ஓகேவா? இல்லைன்னா கரண்டு வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவு நான் மடிச்சிட்டேன், மார்க் பண்ண அளவு வரைக்கும். அதே மாதிரி இந்த த்ரெட்டை கட் பண்ணி விட்டுடுங்க. இப்போ தான் ஃபினிஷிங் அழகாக வரும். அங்கங்கே த்ரெட்டு இருக்கும் போது சின்ன த்ரெட்டுனாலும் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்காது. இப்போ நம்ம வந்து இதை தைச்சி முடிச்சிட்டோம். இங்கே பாருங்கள், இந்த பக்கமும் தைச்சி முடிச்சிட்டேன் நான், அளவு மார்க் பண்ணிவிட்டு. இப்போ இதை ஜாயின் பண்ணி தைச்சிக்கிறேன். இப்போ இந்த எண்டு வரைக்கும் கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள். ஓகேவா? ஓகேவா? முடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா, பிசுறு, இந்த பிசுறு தான் அங்கங்கே இருக்கும். இப்போது இதை நம்ம இப்படி திருப்பி இங்கே இந்த தையல் வருது இல்லையா, இந்த தையலோடு இங்கே ஜாயின் பண்ணி தைச்சிடுங்க. இந்த தையலுக்கு மேலே இப்படி வச்சு ஒரு தையல் போட்டுருங்க. ஓகேவா?
தெரியுதா? இங்கே பாருங்கள், இந்த தையல் வருதா, இது மேலே இங்கே இப்படி வைக்கணும். வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணுறங்க. லாக் ஸ்டிச் போடுங்க. ஓகேவா? அந்த தையல் தெரியாமல் அளவுக்கு ஒரு தையல் போட்டுருங்க மேலே வச்சு. அதுக்கு கீழெல்லாம் இறக்கக்கூடாது, அந்த தையல் மேலே தான் இருக்கணும். இந்த தையலுக்கு மேலே தான் நம்ம இதை வச்சு தையல் போடணுமே கண்டி. இதுக்கு கீழே இவ்வளோ தூரமோ இல்லை இதுக்கு மேலேயோ இந்த தையல் தெரிகிற மாதிரி பண்ணக்கூடாது. இந்த தையல் தெரியாத அளவுக்கு, அதாவது இந்த ஸ்கர்ட்டில் உள்ள இந்த தையல் தெரியாத அளவுக்கு இங்கே வச்சு தைச்சிருங்க. ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி சுருக்கம் வருது அப்படின்னா இது ஒன்றும் பெருசாக எதுவும் தெரியாது. ஓகேங்களா? இங்கே ஒரு லைட் இந்த மடிப்பு மடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதனால் எதுவும் ஆகாது. ஓகே, நம்ம இங்கே தைக்கும் போது இங்கே ஒரு லைட் சுருக்கம் வருது, என்ன பண்ணுறது சிஸ்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒன்றும் பெருசாக இருக்காது. இங்கே பாருங்கள், இப்படி ஒரு சின்ன லைட்டாக அப்படி மடித்து ஒரு மடிப்பு ஒன்று தைச்சிருங்க. ஓகேங்களா? அது நம்ம இழுத்து தைச்சதுனால தான் அந்த மாதிரி வரும். இப்போது இந்த மாதிரி வந்தால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் எந்த இதுலேயும் சொல்ல மாட்டாங்க. நம்ம இதில் அதுதான் ஸ்பெஷல். இந்த மாதிரி ட்ரிக்ஸ் சொல்லி கொடுக்கறது தான். ஓகேவா? இது நம்ம தைக்கிறதுனால ஒன்றும் பெருசாக வராது. ஓகேங்களா? இப்படி தைச்சிட்டு இது ஈவன் பண்ணிக்கோங்க, கரெக்டாக வந்துடும். இதுக்கு லாக் ஸ்டிச் போட்டு நான் இங்கே ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இது எதுவுமே தெரியாது, நீங்கள் அயர்ன் பண்ணிவிடுங்க. நீட்டாக அழகாக இருக்கும் ஃபினிஷிங். ஓகேவா? நம்ம இழுத்து தைச்சிருப்போம் நமக்கே தெரியாமல். அதுதான் சொல்கிறது. ஏன்னா இது காட்டன் கிளாத் இல்லையா, இழுக்கும் போது ஸ்ட்ரெச்சபிள் ஆகும். அதுதான். இப்போ நம்ம என்னென்னா, இப்போ ஸ்கர்ட் ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி இதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கே ஜாயின் பண்ணிக்க போகிறேன். லாஸ்ட் எட்ஜ் நம்ம இங்கே எவ்வளோ இன்ச்சு விட்டோம், இங்கேருந்து தான் நம்ம இங்கே விட்டுருக்கோம். ஓகேவா? ஒரு 3 இன்ச்சு இல்லை ஒரு 2.5 இன்ச்சு நான் இது சும்மா இது நம்மளோட மினியேச்சர் தான். அதனால் உங்களுக்கு தெரியணுமேன்றதுக்காக நான் விட்டுருக்கேன். ஓகேவா? இப்போ இதை நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ இந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த அளவு வரைக்கும் நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இது பெரியவங்களுக்காக இருந்தால் நம்ம ஒரிஜினல், அதாவது அவங்களுக்கு தைச்சி கொடுக்குறீங்க கஸ்டமருக்கு யாருக்குன்னா, இல்லை உங்களுக்கு துணி வாங்கி தைக்கிறீங்கன்னா இங்கேருந்து இங்கே 6 இன்ச்சு அளவு எடுத்துக்கோங்க. இல்லை ஒரு 5 இன்ச்சு அளவாச்சு லூஸ்க்கு விட்டுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ தான் அந்த பாவாடை கட்டுறதுக்கு கரெக்டாக வரும். இப்போ நான் இங்கே லாக் ஸ்டிச் போட்டு தான் தைக்கிறேன். ஓகேவா? இங்கே எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணிடணும். நீங்கள் தெரியுதா? நம்ம மார்க் பண்ண இடத்துல எடுத்துன்னு நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நம்ம எங்கே மார்க் பண்ணமோ அந்த இடத்துல நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ மறுபடியும் அதே மாதிரி 2 தையல் போட்டுக்கோங்க. நீங்கள் தைக்கிறீங்கன்னா 2 தையல் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ இது நான் கரெக்டாக தைச்சாச்சு ஸ்கர்ட்டு. இது சும்மா மினியேச்சர் அளவு தான், இதில் நீங்கள் கரெக்டாக அளவு பார்க்க முடியாது. அதே மாதிரி ஸ்கர்ட் ஆல்ட்ரேஷன், இந்த ஸ்கர்ட் ஆல்ட்ரேஷன் கொடுப்பாங்க. பெருசாக இருக்குது, இடுப்பு கட் பண்ணி தைக்கணும்னுட்டு. அதெல்லாம் எப்படி நான் சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். ஓகேவா? இப்போதைக்கு இது தைச்சது. ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு நாடா துணியில் நம்ம தைச்சிடலாம். இப்போ நம்ம இதுக்கு நாடா எப்படி தைக்கணும்னா, இங்கே பாருங்கள். இப்போ இங்கேருந்து ஒரு அளவு எடுத்துக்கிறேன். இதில் எக்ஸ்ட்ரா இவ்வளோ அளவு எக்ஸ்ட்ரா வச்சா தான் நம்ம கட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி இது அளந்தும் நீங்கள் எடுக்கலாம். நான் சும்மா இப்போ தோராயமாக எடுக்கிறேன் மினியேச்சர்ன்றதுனால. இப்போ இது 2 பீஸாக நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 2 பீஸையும் ஜாயின் பண்ணி தைச்சிக்கிறேன். ஓகேங்களா? 2 பீஸ் எவ்வளோ அளவு இருக்குதுன்னா, நீங்கள் ஒரு 1 இன்ச்சு இல்லை 1.5 இன்ச்சு எடுத்து தைச்சிக்கலாம். ஓகேங்களா? இது எவ்வளோ அளவுனா 1.25 இன்ச்சு இருக்குது.
1.25க்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது. ஓகேவா, நான் இது சும்மா கட் பண்ணது தான். இது லாக் ஸ்டிச் போட்டு தச்சு எடுத்துக்கிறேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இதோட எண்டிங்லேருந்து ஆரம்பிக்கலாம். அதாவது இந்த 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 ஸ்டிச் பண்ண பக்கம் இருக்கு இல்லையா, இதுலேயே தான் மேலே எடுக்கணும். ஓகேங்களா, தெரியாமல் இந்த பக்கம் தச்சிட போகிறீங்க, இந்த பக்கத்துலேயே தான் மேலே எடுக்கணும். ஓகேவா, இந்த பக்கத்துலேயே தான் எடுக்கணும். இப்போ இந்த பக்கத்துலேயே எப்படின்னா இங்கே பாருங்கள், இது ரெண்டாக சேம் அளவு மடிச்சுக்கிறேன். ஓகேவா, சேம் அளவு ரெண்டாக மடிச்சுட்டு இதையும் இன்னொரு மடிப்பு மடித்து இப்போ இந்த ஓரத்தில் நான் தையல் போட போகிறேன். ஓகேவா, எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி சேம் அளவு ரெண்டாக மடிச்சுக்கோங்க. ஓகேவா, மடிச்சுட்டு இதை இன்னொரு மடிப்பு மடிக்க தெரியுதா, இப்படி சேம் அளவு மடிச்சுட்டு இன்னொரு மடிப்பு இப்படி மடிச்சுட்டு இப்போ நம்ம இந்த எட்ஜஸில் தையல் போட்டுக்கலாம். சேம் அளவு அதே தான், இங்கே தைக்கும் போது இப்படியே தான் மடித்து தைச்சிக்கோங்க. இப்போ இதே மாதிரி தான் சேம் இப்படி மடித்து இந்த பக்கமும் மடிச்சுட்டு ஒன்றா தையல் போட்டுருங்க. ஒன்றரை இன்ச்சு எடுத்துக்கோங்க, இல்லை 2 இன்ச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் அந்த இது நம்ம நல்லா, அதாவது யாருக்குன்னா தைக்கிறீங்கன்னா அளவு பாவாடைன்னா, ஓகேங்களா, இதுக்கே கூட 1.5 இன்ச்சு எடுத்து மடித்து தைச்சிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது, 1.5 இன்ச்சு எடுத்துக்கோங்க கட் பண்ணி. அதே சப்போஸ் நம்ம துணி அந்த பாவாடைக்கு தைக்கிறோன்னா 2 இன்ச்சாக கூட எடுத்துக்கோங்க. தெரியுதா, இப்படி ஒரு மடிப்பு இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இதை ரெண்டுத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணி நான் தையல் போட்டுக்கிறேன். ஓகேவா, இப்போது இந்த எட்ஜஸ் வருது இல்லையா, இந்த எட்ஜஸில் கூட நீங்கள் பிசுறு தையாமல் இந்த பாருங்கள் எப்படி தைச்சிட்டேன் பாருங்கள், இந்த மாதிரி தைச்சி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஓகேவா, நான் இந்த எட்ஜஸ் கூட இந்த நூல் மாதிரி பிரிச்சுக்கிட்டு வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி கூட தைச்சிக்கலாம். எப்படின்னா இதை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கூட வச்சு நம்ம ப்ளவுஸில் இது வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி கூட நம்ம தைச்சிக்கலாம். ஓகேங்களா, ஒரு சின்ன ஐடியா தான் இது. ஓகேங்களா, இது ரொம்ப பெருசாக வருது, நான் சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ப்ளவுஸில் நம்ம இது பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி சின்னதாக. ஓகேங்களா, தைச்சாச்சு. இப்போ சும்மா நான் பிரிச்சுக்கிறேன், சும்மா இந்த எட்ஜஸ் மட்டும் நூல் பிரிச்சுக்கிட்டு வராமல் இருக்கிறதுக்காக. இது நம்ம ஐடியா தான். ஓகேவா, இது சின்னதாக பீஸ் எடுத்துகிட்டு கட்டமாக இதை ஒரு 2 ஃபோல்டாக பண்ணிக்கோங்க. இது எந்த அளவு இருக்குதுன்னு அளவு கேட்பீங்க, அளவு சொல்லிடுறேன். இது 1.5க்கு 1.5 இருக்குது. ஓகேவா, இப்போ இது 2ஆக மடித்து இங்கே வச்சு இது கட் பண்ணிடலாம். சும்மா
ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் தச்சு எடுத்துகிட்டு நம்ம நாடா கோத்துக்கலாம் இப்போது. ஓகேவா? இப்போ ஒரு பின்னி எடுத்து இந்த மாதிரி நான் லாக் பண்ணிவிட்டு இதில் தச்சுக்கிறேன். ஓகேங்களா? நம்ம இந்த நாடா கோக்கும் போது இது பண்ணிக்கோங்க. இதில் வந்து இப்படி பண்ணணும். ஓகேங்களா? இப்படி கோத்து எடுத்துக்கோங்க. ஆண்டி இப்போ நம்ம வந்து இதை கோத்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இன்ஸ் கட்டி பண்ணுவாங்க வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? இது ஒரு முடிச்சு போட்டுட்டு இன்னொரு இது போட்டுறேன், நாட் போட்டுறேன். ஓகேவா? ஓகே.